ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே கண்மை, அதாவது காஜல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் முழுக்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்ப நேச்சுரலானது. இப்போ இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையானது பார்த்திங்கன்னா 2 பொருள் தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பாதாம் எடுத்துக்கோங்க. நம்ம பாதாமில் வச்சு செய்கிற கண்மை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்குது பார்த்திங்களா, ஒரு 5 மாத குழந்தைங்கலேருந்து யாருக்கு வேணாலும் போடலாம். அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வந்து ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான அலர்ஜியோ இல்லை எதுவுமே ஏற்படுத்தாமல் ஒரு நேச்சுரலான ஒரு பொருள். அதனால தான் நம்ம பாதாம் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி கேண்டிலில் இந்த பாதாமை வந்து நான் நல்லா வந்து தீயில காமிச்சு எரிக்க போகிறேன். கேண்டில் வச்சு எரிக்கணும்னு கிடையாது, நான் வீடியோக்காக தான் காட்டுறேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்டவ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டவ்லேயே தீயில காமிச்சு நல்லா எரித்து எடுத்துக்கோங்க. நல்லா அது வந்து கருப்பு கலரில் கறி மாதிரி மாறணும். அந்த அளவுக்கு நல்லா அதை வந்து நம்ம எரிச்சிடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது நல்லா எரியணும். எரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக ஆகி நல்லா முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதேமாதிரி நம்ம எல்லா பாதாமையும் எரித்து வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கூட வேகாமல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்ல கறி மாதிரி ஆயிரும். அதாவது சார்கோல் பவுடர் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த பாதாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நல்ல நெருப்பில் வந்து எரிச்சாச்சு, நல்லா சுட்டுட்டேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இது நல்ல ஒரு பவுடர், அதாவது நல்ல ஒரு சாஃப்டான பவுடர் அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைனா நம்ம கிட்ட இருக்கிற சின்ன உரல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 பாதாமில் இந்த அளவுக்கு நமக்கு வந்து சார்கோல் பவுடர், அதாவது கறித்தூள் கிடச்சிருக்கு. இப்போ இந்த சார்கோல் பவுடர் கூட நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்க்க போகிறோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதாவது நல்ல கண்மை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி, அதனால தான் நம்ம இதை சேர்க்குறோம். இல்லைனா நம்ம கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா கூட கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் காஜல் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம வீட்டிலே செஞ்ச கண்மை. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கோ, இல்லைனா நீங்கள் கூட நம்ம கண்ணில் வந்து ஐலைனர் மாதிரி, அதுக்கப்புறம் உள்ள கண்ணுக்குள்ளே போடுற மை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேச்சுரலானதும் கூட. நம்ம வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காதனால நம்ம கண்ணுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் இது ஏற்படுத்தாது. இந்த கண்மையை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அதாவது நம்ம வந்து ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டிலே இதை வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். பாதாம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா சிரட்டை இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் மூடி, அதை கூட நம்ம எரித்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நமக்கு வந்து செலவும் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டிலே ஹோம்மேட் ஐலைனர், அதாவது காஜல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் இன்னும் நல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் பதத்தில் வேணும், அதாவது நம்ம வந்து ஐலைனர் போடணும், நல்லா கொஞ்சம் இதாக வேணும்னு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதோட அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி லைட்டாக உங்களுக்கு தண்ணி பதத்தில் கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்னும் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் தான். இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போடுறதுக்கு ஐலைனர் மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.